ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்த நண்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது டியர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்ம எடுத்துருக்கோம். நேற்றுக்கு ஒரு நல்ல வெற்றி தான் நண்பா. டியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று 0-6 கொடுத்துருந்தோம். அவங்க 906 அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8-4-3 ஒரு ரிசல்ட் வந்தது. ஸோ நம்ம 83 பாஸ், 48 பாஸு. ஸோ இது வந்து 1 பிஎம்க்கு, இது வந்து 6 பிஎம்க்கு. ஸோ 2 ரிசல்ட் பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 236 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. ஸோ போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா டைமும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம நேத்திக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல வெற்றி தான் நேத்திக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதே மாதிரி எடுத்துருக்கோம். டியர் லாட்ரிக்கு 1, 6, 8 3 டைமுக்கான கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நண்பா, நம்ம ஆல் போர்டு 718 தான் கொடுக்குறோம். ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ஏபிசியில் 729, 718 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ 648, 514 அப்படிங்கிற மாதிரி செட் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 3 ரிசல்ட்டுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். 1, 6, 8 3க்குமே ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஏன்னா நேற்று நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிது டியரில். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா 13, 31. ஸோ 44 கொடுத்துருக்கோம், 54 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 53, 35, 45. ஸோ நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் நண்பா. 3 ரிசல்ட்டுக்குமே நம்ம இவ்வளோ தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இன்றைக்கும் இதிலேருந்து ஒரு நல்ல வெற்றியோடு சந்திப்போம். உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.